ஸ்டார்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தில் ஜானகி மோகன்ராஜ் பேசுறேன். எனக்கு வந்து இங்க அச்சுறுத்தல் ரொம்ப அதிகமா இருக்குது. திமுக பிரமுகர்களால கொலை மிரட்டல் விடுறாங்க. பபின் என்றவர் வந்து எனக்கு ரொம்ப பிரஷர் அதிகமா கொடுக்குறாரு. நாங்க வந்து குழந்தைங்களுக்கு முட்டைப்பால் திட்டம் 3 வருஷமா நடத்திட்டு வரோம். அண்ணன் சொன்னதுனால இன்னும் நாங்க நடத்தணும்னு ஆசைப்படுறோம். நாங்க பணம் சம்பாதிக்க கண்டிப்பா வரல. அரசியல்ல மக்களுக்கு நல்லது செய்ய மட்டும்தான் நாங்க வந்திருக்கிறோம். திமுக கட்சிக்காரங்க ரொம்ப எங்களுக்கு தொல்லையும் தொந்தரவும் அதிகமா கொடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த பகுதியில வந்து சுதேசனா ஃபர்ஸ்ட் இருந்தாரு. அவரு ஒரு டைம் வந்து பொங்கல் டைம்ல இந்த பக்கம் வந்தாரு. நாங்க அன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்ததுனால அவர் காலில் எட்டி ஒதிச்சிருவேன், மொத்தம் அந்த பொம்பளைங்க வந்து பொங்கல் வைக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அசிங்கமா எங்களை திட்டிட்டு போனாரு. நாங்க அதை கூட நாங்க சொல்லல. சரி, இந்த டைம்ல நமக்கு எதுக்கு பிரச்சனை, அவங்க ஏதோ பேசிட்டு போறாங்கன்னு நாங்க விட்டுட்டோம். ஆனா நாங்க எந்த வேலைலாம் எடுக்கிறோமோ, எந்த வேலைலாம் தொடங்குறோமோ, அந்த வேலையில எப்பெல்லாம் வந்து நாங்க செய்யறோமோ, தமிழக வெற்றி கழகம் பபின்றவன் எங்களுக்கு ரொம்ப அதிகபட்ச தொந்தரவுகளை அதிகமா கொடுத்துட்டு இருக்கான். மன உடைச்சல அதிகமாக்குறாங்க. உன்னை பொம்பளைன்னு தான் பாக்குறேன், உன்னை என்ன பண்ற பாரு அப்படின்ட்டு அசிங்கமாவும் கேவலமாவும் பேசுறாங்க. இதுல வந்து எஸ்சிஆர்னு ஒண்ணு போட்டாங்க. அந்த எஸ்சிஆர் எடுக்கும் போது கூட எனக்கு ரொம்ப மன உடைச்சல் அதிகமா கொடுத்தாங்க திமுக பிரமுகர்கள். அதே மாதிரி வந்து மக்கள் வந்து ஓட்டு போடும் போதும் எனக்கு ஒவ்வொரு பூத்துலயும் 3 பூத்துல எனக்கு ராஜ்குமார் என்றவனும் பபின் என்றவனும் என்னை எவ்வளவு தரக்குறமா பேச முடியுமோ, ஒரு லேடிஸை எந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு கொலை மிரட்டெல்லாம் விட்டாங்க. அசிங்கமாவும் என்னை கேவலப்படுத்தினாங்க. எனக்கு வந்து தற்கொலை பண்ணின்னு சாவுற அளவுக்கு எனக்கு மன உடைச்சல் அதிகமா கொடுத்தாங்க. எனக்கு எது நடந்தாலும் இந்த 16வது வட்டத்துல எது நடந்தாலும் இவங்க தான் காரணம். திமுக தான் காரணம். முழுக்க முழுக்க திமுக தான் காரணம். திமுக பிரபுக்கான கைக்கூலியான இந்த பபின் என்றவன் காரணம். இந்த மன உடைச்சல் இப்ப எங்க தண்ணி ஸ்டாலாண்ட வந்து 3 வருஷமா நாங்க பண்ணின்னு இருக்கிற இடத்துல குழந்தைங்களுக்கு நாங்க மறுபடியும் முட்டை பால் திட்டம் கொண்டு வர போறோம். இப்போ தேர்தல் ஆணையம் வந்ததுனால நாங்க வந்து அந்த பறக்கப்படையெல்லாம் வந்ததுனால நாங்க அந்த தேர்தல் நேரத்துல எடுத்துட்டோம் எல்லாத்தையும். ஆனா வந்து பந்தல் அந்த கும்பெல்லாம் அப்படியேதான் கட்டி வச்சிருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு தள்ளு வண்டியை எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி திமுக காரங்களை சொல்லி இவங்க சொல்லி ட்விஸ்ட் பண்ணி அவங்களை இட்டுன்னு வந்து ஒரு 4 நாளா ஒரு கடையை போட்டு விட்டு பொதுமக்களுக்கு நாங்க எந்த ஒரு வேலையும் செய்யாத அளவுக்கு எங்களுக்கு இடையூறு தராங்க. நாங்க கண்டிப்பா சொல்றோம், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கும் நாங்க பணம் சம்பாதிக்க வரல. குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எங்களால முடிஞ்ச உதவியை பண்ண மட்டும்தான் நாங்க வந்திருக்கிறோம். தளபதி ஆசையோட நாங்க வந்து தளபதி என்ன சொல்றாரோ அதை கேட்டு நாங்க நடந்துக்கிறோம். எங்க மாவட்டம் என்ன சொல்றாரோ, எங்க எம்எல்ஏ இன்னைக்கு என்ன சொல்றாரோ அதன்படிதான் நாங்க நடக்கிறோம். யாருக்குமே நாங்க வந்து எந்த ஒரு தப்பான செயலும் நாங்க பண்ணல. எங்க மேல தேவையில்லாத பிரச்சனைங்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் திணிக்கிறாங்க, ரொம்ப கேவலப்படுத்துறாங்க. பொம்பளைன்னு தான் பாக்குறேன், உன்னை என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்னு ஒரு என்ன சொல்றது, தரக்குறைவா தரங்கட்டவன் அவன். அவ்வளவு பேச்சு பேசுறான். மன உடைச்சல் அந்த அளவுக்கு எனக்கு இருக்குது. இத வந்து நான் பொதுமக்களான உங்ககிட்ட நானும் இத சொல்றேன். அவங்க நிறைய விஷயங்களை என்ன பேசினாங்க. நிறைய விஷயங்களை எனக்கு 4-5 வாட்டி எனக்கு கொலை மிரட்டல் விட்டாங்க. இன்னைக்கே எனக்கு கொலை மிரட்டல் விட்டுருக்காங்க. என்னால தாங்க முடியாத பட்சத்துல இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண போறேன். இது முடிஞ்ச அளவுக்கு நீங்க யாருக்கு ஷேர் பண்றீங்களோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல முட்டைப்பால் திட்டம், கண்டிப்பா தண்ணியும் பொதுமக்களுக்கு நான் வைப்பேன். அது யாரால என்ன முடியுதோ பண்ணிக்கோங்க. திமுக பிரமுகர்களாண்டு எங்களுக்கு எவ்வளவு மன உடைச்சல் எவ்வளவு கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்க கண்டிப்பா அதை வந்து செய்வேன். லேடிஸ்ன்றதுனால நான் பின்வாங்கிடுவேன்னு மட்டும் நீங்க நினைக்காதீங்க. என் உயிரே இதுக்கு போனாலும் இந்த பபின்றவரும் ராஜ்குமார்ன்றவன் மட்டும்தான் காரணம். மீதி பேர் யாரும் இல்ல அப்படின்னா நாங்க சொல்ல மாட்டோம். திமுக மட்டுமே காரணம். திமுக முழுக்க முழுக்க காரணம் இது. எனக்கு எது நடந்தாலும், என் குடும்பத்துக்கு எது நடந்தாலும், என்னை சுத்தி இருக்கிற இந்த 16வது வட்டத்துல இருக்கிற டிவிக்கு தொண்டர்கள் யாரு அவங்களுக்கு எது நடந்தாலும் திமுக ஆளால மட்டும்தான் நடந்தது அப்படின்னு தான் நாங்க சொல்லுவோம். நாங்க இறங்கி எல்லாரும் ஒற்றுமையா வேலை செய்வோம். இத வந்து தளபதிக்கும் நாங்க தெரிவிக்கிறோம். தமிழக வெற்றி கழகம் தலைவருக்கும் தெரிவிக்கிறோம். இந்த நாட்டு முதலமைச்சருக்கும் நாங்க தெரிவிச்சுக்கிறோம். விஜயநாத் வணக்கம்.